ஹாய் ஆமீஸ், நான் உங்கள் வினி. இன்றைக்கி வந்து அடியே போலீஸ் பைத்தியமோட OT7FFோட எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது எபிசோட் 4. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எபிசோட் பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தாண்டா இது புரியும். ஸோ மற்ற எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஓகேவா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே வந்து BL ஒன் ஷார்ட்ஸ் வரும், அங்கே பிடிக்கணும் தாராளமாக அங்கே பாருங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதில் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோன்னா, பாய்ஸ் 7 பேர் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கடை ரொம்ப பிடிக்கும்னு அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. எல்லோரும் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ கார் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகுது. அந்த போகிற வழி உண்மையிலே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. சுற்றியில் பச்சை பசேன்னு இருக்குது. அவங்களுக்கு அதை பார்க்கும்போதே வந்துட்டு ஏதோ பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தர அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்குது. ஒரு பாலை வந்து ஏறுதுனீங்க, காரை நிமிஷம் நிறுத்துறீங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டாங்க. நீங்கள் காரை ஏற்றி இறங்கிட்டு 7 பேர் வாங்க, 7 பேர் உங்களை பார்த்துட்டு வா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் சீக்கிரமா, அட வாப்பா அப்படின்னோடனே எல்லோரும் இறங்கி வராங்க. அந்த வியூ உண்மையிலே நல்லாயிருக்கு. கீழே வந்து அப்படியே நதி போயிட்டுருக்கா, அந்த நிலாவோட வெளிச்சம் அந்த நதியில் தெரியுது. அண்ட் சிட்டி ஃபுல்லாக இருக்க லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் பார்க்க செம்மையாக இருக்குது. அப்படியே 7 பேரும் அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. இந்த வியூ உண்மையிலே நல்லாயிருக்கும். சிட்டிக்கு அவுட்டரில் இவ்வளோ பெரிய பிளேஸ்லாம் இருக்கா? இன்னும் அழகாக இருக்குது. சிட்டிக்கு அவுட்டரில் போனால் தான் நிறைய அழகாக நம்மளால் பார்க்க முடியும். வியூங்களை பார்த்துட்டு நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லோரும் கூட சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஒரு ஐஸ் வண்டி வருது. நீங்கள் பார்த்துட்டு ஹே ஐஸ் சாப்பிட்லாமா? 7 பேர் உங்களை பார்த்துட்டு நோ கோல்டு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், பீடி எங்களை கொன்றுவார், போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு போயிட்டு உங்களுக்கு ஒரு குல்ஃபி மட்டும் வாங்குறீங்க. 7 பேர் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 குல்ஃபியும் வாங்கிட்டு வந்துட்டு எதையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்க்கும்போதே 7 பேருக்கு அப்படியே டெம்ட் ஆகுது. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாயை திறந்து கேட்கலாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேக்கி கேட்டுருப்பாங்க. நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் 7 பேருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க. 7 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. எல்லோரும் அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு நம்ம சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட தான் வந்திருக்கோம், யாரும் இல்லைண்ணா, ஆனாலும் இப்படி ஒரு வியூலாம் ரிட்டன் கிடைக்காதுல்ல. நீங்கள் பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான், சிலதை மிஸ் பண்ணிட்டோம்னா ரிட்டன் கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தான் அப்படி சொல்லிட்டு 7 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு நீ எப்படி இந்த சைடெலாம் வந்த? சும்மா சும்மா கிடையாது, நீ ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்க போல, லாட்ஸ் ஆஃப் டைம் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமம் தான் எங்கள் பாட்டி தாத்தா இருந்த ஊர். உங்களை பார்த்துட்டு பாட்டி தாத்தாவா? இப்போ இருக்காங்களா? அப்போ இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அங்கே போகிறதே சுத்தமாக பிடிக்காது. பட் எங்கள் மம்மி அடிக்கடி நாங்கள் கூப்பிட்டு போவாங்க. ஏன்? எங்கள் மம்மிக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் எங்கள் அம்மாவும் ஜாலியாக அப்படியே இந்த வயல்வெளியாக நடந்தெல்லாம் போயிருக்கோம் தெரியுமா? ஆமாம். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் கார் இல்லைப்பா, ஒரே ஒரு பைக் தான், அதையும் அப்பா எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படியே எப்படி போகிறது? நானும் அம்மா வயலில் நடந்து, இந்த ஆறு வந்து ரொம்ப ஆளுலாம் கிடையாது, நடந்தே க்ராஸ் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. இதை அப்படியே நானும் எங்கள் மம்மியும் க்ராஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எங்கள் பாட்டி வீடு வந்துடும். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு வயலெல்லாம் சுற்றிட்டு ஈவினிங்காக எங்கள் மாமா கூட வருவோம். அந்த ஈவினிங் வந்துட்டு எப்படின்னா, ஈவினிங்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 4 or 5 கிடையாது, 8 or 9 தான் நாங்கள் வருவோம். ஏன்னா எங்கள் அப்பா வர 11 or 12 ஆயிரும். அந்த டைமில் வரும்போது ஹெவன்லி ஃபீல் கிடைக்கும். அதில் வந்து பழகிடுச்சு. அம்மா இருந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வரேன், யாரும் இல்லை. அப்பாவும் வேறு என்ன சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாரா, அந்த கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப வருஷமாகவே அந்த சைடு வரல. அந்த டைமில் தான் கிராண்ட்மா இருந்தது. ஏன் நீ அதுக்கெலாம் வரலையா? நீங்கவே பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்கும் பாட்டி தாத்தாக்கெலாம் சண்டை, அதனால் கூப்பிட்டு வர மாட்டேன்ட்டார் அப்பா. ஸோ அப்பா இறந்தப்பெல்லாம் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தேன். எப்போ தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படியே யோசிக்கிறீங்க. எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. காலேஜ் படித்தப்போ ஜின் உங்களை பார்த்துட்டு அட்டி பாவி அவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த அப்போ தான் வந்தேன். அப்புறம் வந்துட்டு அப்படியே பழகிடுச்சு. அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எங்கிட்ட நைட்டு வருது, கண்டுபிடிக்க மாட்டாரா? அவர் இப்போலாம் எங்கள் அம்மா அந்த வயசில் 11 and 12, இப்போ வந்துட்டு 4 or 5 தான், அது மார்னிங் அப்போ தான் வருவார். அப்படி சொல்லிட்டு எல்லாட்டையும் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, எல்லோரும் உங்களுக்கு பதிலெலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால இது நல்லாயிருக்கும்.
அது இல்லாமல் எங்கிட்ட நான் சொன்னேன்ல ஒரு பாட்டி கடை, அந்த பாட்டி கடை வந்துட்டு எப்போ தெரியுமா, எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்க அம்மா வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ அந்த பாட்டி வச்சுருக்காங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் தெரியுமா, என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். ஹார்டு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் போகலாம் டைம் ஆகுதுல்ல. சரி எப்படி சொல்லிட்டு எல்லோரும் காரில் ஏறியாச்சு. இப்போ வந்து ஜின் தான் கார் ஓட்டிகிட்ருக்கா. நீங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பாய்ஸ் எல்லாம் கதை கேட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஷாப்புக்கும் ரீச் ஆகிடுச்சு. அது ரொம்ப பெரிய ஷாப்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு ஷாப். வீடு பார்த்துட்டு இது என்ன வீடு தான் இருக்குது, சும்மா கடை எழுதியிருக்காங்கன்னா இது வீடு, இது கடை, ஜஸ்ட்டு கடைன்னா எழுதியிருக்கு. யாருமே இல்லை, இங்கே உள்ளே வா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அது ரொம்ப பெருசாலாம் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு. டேபிள் போட்டிருக்கு, அதில் சேர் போட்டிருக்கு, ஒரு 4-5 டேபிள் 4-5 சேர் அப்படியே ஒவ்வொரு டேபிளுக்கு போட்ட மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். பட் ஸ்மெல் அப்படியே உள்ளே வரும்போதே ஆள் இழுக்குது. பாய்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் போல, செம்மையாக இருக்கும் அப்படின்றீங்க. 7 பேர் வந்து டேபிள் உட்காராங்க. நீங்கள் வந்துட்டு பாட்டி மாடி சொல்லிட்டு லைட்டாக அவங்க ஷோல்டர் தரீங்க. அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு வயனா எப்படி வந்த அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஹேக் பண்ணியிருப்பாங்க. நானா இப்போ தான் வந்தேன் உங்களை பார்த்துட்டு. நினச்சிட்டே இருந்தேன், என்னடா புள்ள 2 மாதமாக ஆளையே காணாமே, சாப்பிட்டு தான் எப்படி இருக்குன்னு. என்னடி இம்புட்டி அழைச்சிட்ட. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எங்கே அழைச்சிருக்கேன், நல்லா தானே வெயிட் போட்டிருக்கேன், அப்படி போடி இப்படி போய் அழைச்சி நிற்கிற அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ரொம்ப டல்லாக மாற்றிட்டாங்க. நீங்கள் அவங்க சீக்கில் கிஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்கேன், 3 வேளை சாப்பிட்றேன், ஜாலியாக இருக்கே தெரியுமா, உனக்கு தெரியும் அதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பாய்ஸ் 7 பேர் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. ஆர்டர் கேட்பாங்களா, சோறு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக பேசிட்டு அப்புறம் அப்படின்றீங்க ஆரம்பங்களை பார்த்துட்டு. என்ன அப்புறம் எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஆஹா பாட்டி சொல்ல மாதிரி இவங்க 7 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இந்த 7 பசங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன்டி, நீ கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷாக்கு. அவங்க டக்குன்னு போயிட்டு நீ ஆரம் தானே, நீ ஜின்னு தானே, இவன் பேர் சுகா தானேப்பா தம்பி, அழகாக இருக்க சாமி, ஜேகப் பார்த்துட்டு இவன் பேர் ஜேகப் தானே, நீ வீ தானே, உங்கள் பாட்டி செல்ல பையன் தானே நீ அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாட்டையும் பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு பாட்டி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு பாட்டிமா அவங்க 7 பேர் சாப்பிட வந்திருக்காங்க, ஞாபகம் இருக்கா, இருங்கப்பா உங்களுக்கு இல்லாத சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் 7 பேருக்கு பிடிச்சதை சமைக்கிறாங்க. பாய்ஸ் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அப்படியே இவங்கள பார்த்துட்டு ஆர்மி போல எங்கள் பாட்டி, உனக்கு தெரியாதா, தெரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கீங்க. அவங்க சமைச்சு கொண்டு வந்து 7 பேருக்கு பிடிச்சது தான் வைக்கிறாங்க. கேட்கவே இல்லை என்ன சாப்பிட்றீங்கன்னு, பட் பிடிச்சது எல்லாம் சமைச்சிட்டாங்க. 7 பேர் எடுத்து சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீக்கெல்லாம் கண்ணு கலங்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ என்னாச்சுன்றீங்க. டக்குன்னு ஆரம்பிட்டு வீ ஒன்றும் இல்லைடா சொல்லி வீ வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பாய்ஸ் எல்லாமே வீ ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு வீயை போய் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்றீங்க. சுகா அவங்கள பார்த்துட்டு அவன் தான் பாட்டி எமோஷனல் தெரியும்ல, அவங்க பாட்டி சமைக்கிற மாதிரி இருந்திருக்கும். பையன் அதான் அழுகுறான். சரி வீ ஒன்றும் இல்லை பாடு சொல்லிட்டு எல்லோரும் வீயை சமாதானம் பண்ணுறாங்க. பாட்டி எல்லாரையும் நான் வந்துட்டு வீயோட ஃபேஸை கட் பண்ணிட்டு சாமி அழற அல்லாத சரியா, பாட்டி எப்போவுமே கூட தான் இருப்பாங்க, உன்னை சுற்றி மட்டும்தான் இருப்பாங்க சரியா, எதுக்குமே அழாதடா, எதுக்குமே அழக்கூடாது சரியா, நீ ரொம்ப நல்ல பையன், நீ எதுக்கு செம்மையாக அழுற அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டை பேசுகிறாங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறான். நீங்கள் வீயை பிடிச்சிட்டு வீ ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வீயை காம் டவுன் பண்ணி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. வீ சாப்பிட்றான், பட் அவன் ஐஸ்லாம் அப்படியே டியோஸ் அப்படி நிரம்பி நிற்கிது. ஜேகே ஃபேஸும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐ மிஸ் மை மதர், அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் உங்கள் அம்மாவை, செம்மையாக சமைப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி தான் பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. சின்ன வயசுல இங்கே வந்துட்டேன், லாட்ஸ் ஆஃப் டைம் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுறாஞ்சின்னு வந்துட்டு சரிடா அப்படி சொல்லிட்டு அவரும் காம் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இவங்கெல்லாம் எமோஷ்னலாக பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. இப்போதான் ஒரு ஷாப்புக்கு போனால் இவங்க சாப்பிட்ட உடனே பில்லை கட்டிட்டு இருந்துச்சு ஓடியே வந்துடுவாங்க. ஏன்னா அதுங்காட்டி ஆல்மோஸ்ட் வந்துடுவாங்க, பார்த்துருவாங்கன்ற பயம் இருக்கும். கடகடன்னு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஷாப்பில் ஒரு பயமே இல்லை அவங்களுக்கு. அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் காரில் ஏறியாச்சு. நீங்கள் பார்த்துட்டு சரி பாட்டி சீக்கிரமாக ரிட்டன் வரோம், சரிம்மா சீக்கிரமாக கூப்பிட்டு வச்சரியா, 7 பேர் வாங்க, சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் காரில் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உண்மையிலே அந்த வீடு செம்மையாக தெரியுமா, பாட்டி சூப்பராக பேசினாங்க, அதை அவங்க செஞ்ச டிஷ் வா வேறு லெவல் தெரியுமா, அதெல்லாம் இன்னும் செய்கிறாங்களா, நல்லா அதை அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே சைலண்ட்டாக தூங்கியிருப்பீங்க. ஒரு வழியாக வீடு வந்தாச்சு, எல்லாம் போய் அமைதியாக படுத்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு 7 பேர் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த வீடு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. பொதுவாக லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் அப்படியே ஸ்மெல்லாம் பயங்கரமாக வரும். ஏன்னா நீங்கள் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜின் சமைக்கிறனாலும் நீங்கள் சமைப்பீங்க, வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை, வீடே சைலண்ட்டாக இருக்குது. பார்த்துட்டு ஏன் வீடு சைலண்ட்டாக இருக்குது, ஜேக்குவா தானே தெரியலங்கிறேன். ஜேகோ பார்த்துட்டு வைன் எங்கேயாச்சும் இருக்க போகிறாடா, அவருக்கப்போ எப்படா சைலண்ட்டாக இருக்கு, ஏன்டா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் உங்களை தேடுறாங்க. அந்த வீட்டில் ஆளையே காணோம், வைனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷயம் பார்த்துட்டோம். டக்குன்னு வெளியே வந்து பாடி கார்ட்ஸ் நிற்பாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு வைனை பார்த்தீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரில. எல்லோரும் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. கால் போகவே மாட்டேங்குது. வந்துட்டு என்னடான்றான். ஜின் அப்படியே முழிச்சிட்டே வந்துட்டு அவன் பாட்டு கிச்சனுக்குள்ளே போயிருப்பான். என்ன நினப்பில் போயிருப்பானே தெரியாது. சரி ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்புக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்கு என்னாச்சுங்கிற பயம் வேறு இருக்குது. 6 பேர் மூஞ்சில அவ்வளோ பார்த்துட்டோம். இங்கே வாங்கடா, என்னாச்சு ஜின் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கடகடன்னு கிச்சன் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜின் வந்து அடுப்பு வந்து எதுக்கு பற்ற வச்சானா, சரி சுடுதண்ணி வச்சு குடிப்போம், அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், சரி சுடுதண்ணி வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வைக்கலாம் வந்திருப்பான். அங்கே பார்த்தா அடுப்பில் ஒரு நோட்டீஸ் இருக்குது. ஒரு முக்கியமான வேலையை ஒரு 2 நாள் போகிறேன், 2 நாள் வந்து உங்களுக்கு போல வேறு போலீஸ் வருவாங்க, நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு எழுதியிருக்கு. என்னடா அப்படி சொல்லிட்டு எல்லாம் அந்த நோட்டீஸே பார்த்துட்ருக்காங்க. இன்னொன்று எழுதிருக்கீங்க, எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் கால் அட்டனே பண்ண மாட்டேன்னு. என்ன சடனாக எங்கே போயிட்டான், இவன் எங்கடா போகிறா. ஜேக்கி பார்த்துட்டு அது குழந்த மாதிரி இருக்கும், அது எங்கே போச்சு, என்னதான் இந்த போலீஸில் வேலை இருக்கும், சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் உங்களை பற்றி யோசனை மட்டும்தான் இருக்கும். எங்கே போனோம், நேற்று கூட நம்மளை வெளியே கூப்பிட்டு போனாலும் ஏன் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கோம் நம்மளை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பீடி வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்ருப்பாங்க, இங்கே பிகிட்டுக்கு வாங்கடான்னு. ஓகேன்னு சொல்லிட்டு 7 பேரும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 2 பாடி கார்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து இவங்களுக்கு பாடி கார்டாக வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கூட இருக்காங்க. அவங்க பாய்ஸ் அநியாயம் பண்ணுறாங்க, அது சாப்பிடாதீங்க, அது தொடாதீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எது தொடாதாலும் தொடாதீங்க, அது உங்களுக்கு சேஃப் இல்லை, அதை சாப்பிடாதீங்க உங்களுக்கு சேஃப் இல்லை, அப்படியே தான் சொல்கிறாங்க. பாய்ஸ்க்கு அதுவே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேடி வந்து பாய்ஸ் 7 பேருமே வந்துட்டு நீங்கள் புதுசாக சாங் எழுதுங்கடா, வேறு ஏதாச்சும் இது பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 7 பேர் ஒரு ரூமில் இருக்காங்க. ஜேகே வந்து மற்ற எல்லோரும் பாட்டு எழுதிட்டுருக்காங்க. அவனுக்கு போர் அடிக்குது. அவன் சரின்னு சொல்லிட்டு டெரஸ் போயிருப்பான், அந்த பில்டிங்கோட டெரஸ் போயிருப்பான். அது அவ்வளோ பெரிய பில்டிங்காக, அது வந்து சிட்டி மொத்தத்தையும் பார்த்துட்ருக்கான். லைஃப்பில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் மாதிரி இருக்குது தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு சடனாக அவங்க அம்மாட்ட பேசணும்னு தோணியிருக்கும். அவன் சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்திருப்பான். அவனுக்கு சரி ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கலாம்னு தோணியிருக்கும். சரின்னு கீழே வந்து அந்த கேன்டீன் நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். சொல்லு ஜேகே, என்னாச்சு? மம்மி மிஸ் யூ. என்னாச்சுடி தங்கம்? அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. சரி அம்மா பார்க்க வரட்டா? சாங் எழுதணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்புறம் ஷூட்டிங் அது இதுன்னு போயிடும். இப்போ நீ வந்தீங்கன்னா என்னால் உன்னை பார்க்கவே முடியாது, உன்கிட்ட பேசக்கூட முடியாது, டைமே இருக்காதுமா. அப்புறம் ஏண்டி என்னாச்சுடி தங்க? சரி வீடியோ கால் பண்ணுறீங்களா, அம்மா பேசுவா. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஜேகேயோட அம்மாவும் ஜேகேவும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவன் ஆர்டர் பண்ண ஜூஸ் வருது. சார் ஜூஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த ஜூஸை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அந்த கொடுத்துட்டு போன பர்சன் வந்து அங்கேயே போய் அந்த ஒரு ஓரத்தில் நின்று ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட பேசினேன். ஆமாம்மா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, அதுவும் அந்த வியூ செம்மையாக வந்துச்சு மம்மி அப்படி சொல்லிட்டு நேற்று நடந்தாலாம் சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன ஜூஸ்டா இது? சும்மா தம்மா பனானா மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணேன். பனானா மில்க் ஷேக் குடிக்கிற அளவுக்கு தம்பின்னு குட்டி பையனாக இருக்கீங்களோ? ஜேகே சிரிக்கிறா அவங்க அம்மா சொல்கிற கேட்டு. ஒரு பனானா மில்க் ஷேக்கு குட்டி பையனுக்கு என்ன சம்மந்தம்? இன்னும் வளரலன்னு சம்மந்தம். அம்மா ஆடி சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த மில்க் ஷேக்கை வச்சுட்டோம். அந்த பர்சன் அப்படியே அந்த சிவத்துலேயே நங்களும் கை வச்சு குத்துறோம். இந்த ஜூஸை குடிச்சு பார்த்தவங்க மேம் கொம்மிட்டுருப்பாங்களோ, மேம் என்னை திட்டுவாங்களே இப்படி சொல்லிட்டு அது ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜேகே பார்த்துட்ருக்கான். கரெக்டாக பார்த்தா ஆரம்புக்கு ஒரு கால் வருது. ஜேகேங்க, ஜேகே ஜேகேங்கடா அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்போ தான் தெரியும். அவன் சின்சராக எழுதிட்டு இருந்தால, ஜேகே எங்கிட்டு போனான்னு கவனிக்க மறந்துட்டான். எங்கடா ஜேகே? தெரியல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கடகடன்னு எந்திரிச்சிட்டாங்க. அங்கே வெளியே இந்த பாடியை டக்குன்னு உள்ள வந்துட்டு என்னாச்சு சார்? ஜேகேங்க ஜேகே சார் டெரஸ் போனாருன்னு நினைக்கிறேன். டெரஸ்க்கு எதுக்கு அவனை தனியாக அனுப்புனீங்க? சார் இல்லை சார், சார் தான் போகிறேன்னாரு.
எல்லாரும் கடகடன்னு அப்படியே ஸ்டெப்ஸ் தான் ஏறி வராங்க. யாருக்குமே அந்த லிஃப்ட்டில் போகணும் அப்படிலாம் கூட தோணல. ஜேகே டெரஸில் இருக்கா, என்னாச்சு, ஏன் அங்கேருந்து கால் வந்துச்சு, அதுதான் பார்த்துட்டோம். ஹயாங் லைன் நானும் ஓடவும் பின்னாடியே மக்கள் லைன் 2 ஓடி வருது. என்னாச்சு ஹயாங் கேட்டாலும் ஒருத்தனும் சொல்லலை. எல்லாம் கடகடன்னு டெரஸ் வந்து பார்க்குறாங்க. ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பர்சன் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. யார் நீ? டக்குன்னு வந்து ஆரம் அந்த பையனை பார்த்து கூப்பிட்ருப்பான். அந்த பையன் வந்துட்டு டக்குன்னு ஆரம் பார்த்து திரும்பும்போது டக்குன்னு அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாம் இவங்க பின்னாடி தான் வந்திருப்பாங்க. ஜேகே என்னாச்சு ஹயாங் அப்படி சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு நிற்கிறான். அந்த பர்சன் அப்படியே பின்னாடி ஆள் வருது. ஆரம் எல்லாரையும் பார்த்தாலும் திருச்சிக்கிட்டு ஓடுறான். பாய்ஸ்க்கு ஷாக்கு. ஜேகே பிடி அவனை அப்படின்ட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஜேகே பிடிக்க வந்திருப்பான். அவள் அப்படியே பில்டிங் டு பில்டிங் தாண்டிட்டோங்க. எல்லாரும் வாயில் கட்சி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்க்கும் இந்த பில்டிங் கொஞ்சம் நிறையவே தூரம் வந்திருக்கும். ஆனால் அவன் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஜேகே பார்த்துட்டே போகிறான். பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அவன் கடகடன்னு இறங்கி வரைப்பான். கடகடன்னு வந்துட்டு எல்லாம் பாடி கிட்ஸ்லாம் மேலே வந்துட்டு அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க அங்கே போங்க போங்கன்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜேகே பார்த்துட்டு நீ எதுக்கூட தனியாக வர? ஐயாங்க இல்லை அம்மாட்ட பேசணும்னு தோணுச்சு அதான்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். பாய்ஸ்க்குலாம் பதட்டம் ஆயிடுச்சு. சிக்கி நீ நல்லா தானே அவ்வளோ பேரும் உன்னையவே பார்த்துட்டு இருந்தான். உன்னை இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாம் ஜேகே செக் பண்ணுறாங்க. ஜேகே ஐயாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஜேகேயோட அம்மா என்னாச்சு நம்ம கத்திட்டே இருப்பாங்க. ஆண்டி ஒன்றும் இல்லை நாங்கள் அப்புறமா கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வேறு கட் பண்ணி விட்டாங்க. அவங்க மம்மிக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இங்கே பாய்ஸ் எல்லாம் ஜேகே பார்த்துட்டு உன்னை எதுவுமே பண்ணலாம் அப்புறம் இருக்கிற உன்னையே பார்த்துட்டு இருந்தான். தெரியல எப்படி சொல்லிட்டு பாடிக்காரெல்லாம் கடகடன்னு ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஒரு 10 பேர் வந்து இப்போ பாய்ஸ் சுற்றி நிற்கிறாங்க. எல்லோரும் வந்து இப்போ ஜேகே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த டேபிள்லேருந்து உட்காரலான்னு வராங்க. டக்குன்னு அங்கே இருக்க ஜூஸ் எடுத்துகிட்டு இது என்னடா கீழே இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹயாங் இப்போ தான் வந்துச்சு ஆர்டர் பண்ணி அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயம் ஜேகே பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி எப்பவும் போல் ஆர்டர் கொடுத்தேன். ஆரம் டக்குன்னு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு இதை போய் டெஸ்ட்டு கொடுங்க. ஹயாங் ஜூஸை டெஸ்ட்டு கொடுங்க. சரி சார் அப்படி சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஜேகே அதை நீ இது குடிக்கல? இல்லை ஹயாங் அதுங்காட்டி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கோம் குடிக்கல. பாய்ஸ்க்கு அப்போ தான் அப்பாடின்னு இருக்குது. ரிசல்ட் ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்துடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7 பேரும் இப்போ ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. சத்தியமாக நீ குடிக்கலடா? இல்லை ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஜேகே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தது ஜூஸ் கொடுத்ததோ அதனால தான் அவன் குடிக்காமட்டது. அம்மா தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்கிறான். எல்லா விஷயம் ஷுகா பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம பெற்றவங்களுக்கு மட்டும்தான்ட்டு நமக்கு மேலே ரொம்ப அக்கறை இருக்கும். எப்படியாச்சும் நம்மளை ஏதாச்சும் ஒரு விதத்தில் காப்பாற்றிடுவாங்க. ஜேகேவோட அம்மா அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு ஹயாங் அம்மாட்ட காலை கட் பண்ண பயந்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணுறான். அவங்க இவ்வளோ நேரமாக ஃபோனை பார்த்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே உனக்கு அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்கம்மா. ஜேகே நம்ம ரொம்ப பயந்துட்டு ஜேகே அம்மா வர வேணாம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா ஹயாங்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க நான் நல்லா இருக்கேம்மா. அதனால உங்களுக்கு அவ்வளோ பார்த்துட்டு அவங்க ஐஸ் வந்து டிஎஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்பாவும் வேறு வர வச்சுருப்பாங்க. அவரை ஹக் பண்ணிட்டு ஜேகே சத்தியமாக ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்கிறான். சரிப்பா அம்மா மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம் டவுன் பண்ணுங்கள். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் வச்சுட்டாரு. கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் அது ரிசல்ட்டும் வருது. அதில் விஷம் கலந்துருக்குன்னு வருது. பாய்ஸ்க்கெலாம் ஹல்ல விட்டுருச்சு. விஷம் கலந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்புக்கு ரிட்டன் அந்த ஃபோன் வருது. ஆரம்பிட்டு நிமிஷம் இருங்க நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டான். அந்த ஜூஸில் என்ன கலந்துச்சு? விஷம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு இருக்க பர்சன் ஆரம்பம் செம்மையாக திட்டுறான். 1000 தடவை சொன்னால அவனுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் வேற கத்துறான். இங்கே ஆரம்புக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. கொஞ்சம் வாயை முறுவீங்களா? அந்த சைடில் ஃபோனில் இருக்க பையன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். இங்கே அவன் இருக்க பதட்டத்தில் இவன் வேற உங்களை பார்த்துக்க சொல்லி தான் நான் காசு கொடுத்துருக்கேன் சின்ன திட்டுறதுக்குள்ள. அப்படியே அந்த பர்சனும் சைலண்ட் ஆகிட்டு நீ பார்த்துக்காது என்னவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிட்டான். இவன் யாரா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆரம் இங்கே வந்துட்டு ஜேகே பார்த்து முறைச்சிட்ருக்கவன் 1000 தடவை சொல்லிட்டேன்ல விட்டுட்டு போகாத நீ கேட்குறியாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 6 பேர் அமைதியாக படுத்துருக்காங்க. ஜேகேக்கு வந்துட்டு அப்படி கொல்ல நினச்சா எனக்கு கொண்டுட்டா போக வேண்டியதானே. ஐயோ எனக்கு கம்மனு போய் நம்மளே செத்து போயிடலாமா? ஐயங்க 6 பேரும் நம்மளால தான் டெய்லியும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பதட்டம் எனக்கு என்னாகுமோன்னு. இதுக்கு எல்லாத்தையும் பதத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவ்வளோ வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மைண்ட்குள்ளே இப்படியே தோணிகிட்ருக்கு. பொறுமையாக இருந்துச்சு. ஜேகே வந்து வெளியே வரான். 6 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தா வெளியே பாடி கற்று தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு சைடு சாஞ்சு. ஜேகே அவன் பாட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழணும், எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு எதுக்கு அப்படிங்கிற அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் கிட்டே போய்ட்டான். அது ஒரு இருட்டு ஸ்ட்ரீட்டு. அந்த சைடு ஒரு சந்து இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் வந்து டெய்லியும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டெலிகிராம் சேனல்லாம் ஹாட் ஸ்டார் வரும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலாம், டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்குடா. ஸோ அங்கேயும் வந்து அதை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு வேறு அதெல்லாம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டில் வந்து நான் அந்த லிங்க் வைக்கிறேன், ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ.